மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் 60 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள தெப்பத் திருவிழாவை மீண்டும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தெப்பக்குளத்தை சீரமைத்து தண்ணீர் நிரப்ப நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர். மண் மணக்கும் மதுரையில் முக்கிய இடம் பெற்றது கூடலழகர் பெருமாள் கோவில். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் இந்த புனித தலம் நூற்றாண்டுகளாக பக்தர்களின் பக்தி மரபை தாங்கி நிற்கிறது. ஆனால் இந்த கோவிலின் ஒரு முக்கியமான மரபு சுமார் 60 ஆண்டுகளாக மறைந்தே உள்ளது. அதுதான் மாசி மகத்தன்று நடைபெறும் தெப்பத் திருவிழா. கோவிலுக்கு சொந்தமான தெப்பக்குளம் மதுரை டவுன்ஹால் சாலையில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இந்த குளத்தில் நீர் நிரம்பி பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளும் காட்சி பக்தர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் தெப்பக்குளத்தை சுற்றி கடைகள் அமைக்கப்பட்டதால் தண்ணீர் வரத்து முற்றிலும் தடைப்பட்டது. இதன் விளைவாக 1960ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத் திருவிழா நடைபெறவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. கூடலழகர் பெருமாள் கோவிலோடு இணைந்த அந்த தெப்பக்குளம் இருக்கிறது அல்லவா, அந்த பகுதி முழுக்க சுற்றி கடைகளாக கட்டப்பட்டு பல 60 வருடங்களுக்கு மேலாக அங்கே தெப்பக்குளம் தெப்போற்சவம் நடைபெறாத சூழ்நிலை இருந்து மக்கள் அந்த தெப்பக்குளம் தெப்போற்சவம் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சி இல்லாத நிலை இருந்து இன்றைக்கு வரைக்கும் மதுரை கூடலழகர் கோவில் தெப்பக்குளம் இந்த தெப்போற்சவம் நடைபெறாத சூழ்நிலை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது குறிப்பாக மதுரை மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தம் தான் இருக்கும். அற்புதமான இடமான மதுரை கூடலழகர் திருக்கோவில் தெப்போற்சவம் நடைபெறாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அந்த தெப்ப உற்சவம் கண்டிப்பாக நடைபெற வேண்டும். ஒருவேளை அதனாலே இன்றைக்கு அது சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் நல்ல அற்புதமான செழிப்பான பகுதியாக உருவாகி அங்கே தெப்பத்திலே நீர் பாய்ச்ச பெற்று அதை பார்க்கிற பொழுதே மகிழ்ச்சி பொங்கி அதை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டிய குடிநீர் கிடைக்கும், நிலத்தடி நீர் கிடைக்கும் என்பதனாலே அந்த தெப்போற்சவம் கூடலழகர் கோவில் தெப்போற்சவம் நடைபெற வேண்டும். அதற்கான முயற்சியை தமிழக அரசும் கூடலழகர் கோவில் அறங்காவலர் குழுவும் மதுரை மாவட்ட நிர்வாகம் எடுத்தால் மதுரை மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாநகராட்சி இணைந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தெப்பக்குளத்தை சுற்றியிருந்த 196 கடைகளை அகற்றியது. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டாலும் இன்னும் தெப்பக்குளம் முழுமையாக சீரமைக்கப்படாத நிலையில் உள்ளது. மேலும் தற்போது அந்த பகுதி வாகனங்கள் நிறுத்துமிடமாக மாறிவிட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தெப்பக்குளத்தை உடனடியாக சீரமைத்து அதில் தண்ணீர் நிரப்பி மீண்டும் தெப்பத் திருவிழாவை நடத்த வேண்டும் என்று பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். மதுரை மாநகரே ஒரு கோவில் மாநகர். அதில் மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம், மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் மதுரையில். அது முக்கியமான மையப்பகுதியில் இருக்குது, மதுரையுடைய சென்ட்ரல். இதில் நமக்கு தெப்பத் திருவிழா வருஷமெல்லாம் நடந்துகிட்ருக்கும். இந்த மாசி மாதங்களில் சுமார் ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்கள் நம்ம தாத்தா பாட்டி மூதாதையர் முன்னாடி. இப்போது சமீபமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஜென்ரேஷனாக கூடலழகர் பெருமாள் கோயில் இருக்குது, அதை சார்ந்த தேர் இருக்குது. ஆனால் தெப்பம் இருக்கான்றதே யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு அமைப்பு இருந்தது. மீனாட்சி அம்மனுக்கு தெப்பத் திருவிழா நடக்கும். அது எங்கே நடக்கும்னா தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் நடக்கும். நம்ம தேரோட்டம் திருவிழா எல்லாமே மீனாட்சிக்கு நடக்கிற மாதிரி பெருமாளுக்கும் உண்டு. ஆனால் இந்த தெப்பம் இருக்கான்றது நமக்கு தெரியல. இந்த தெப்பம் இப்போ தெரிய வருது அப்படின்னா ஒரு சமீப காலத்தில் கடைகள்லாம் அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணி அகட்டி அதுக்கப்புறம் தான் இப்போ தெப்பம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது எப்போ வழிமுறைக்கு பயன்பாட்டுக்கு திருவிழாவாக நடத்தி அதை பெருமாள் அங்கே எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாருன்னு காத்துட்ருக்கோம். இந்த நிலையில் வண்டியூர் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தை போல கூடலழகர் தெப்பக்குளத்தையும் அழகுபடுத்தி நடைபாதைகள், மின் விளக்குகள் அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஒரு காலத்தில் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி காணப்படும் கூடலழகர் தெப்பத் திருவிழா மீண்டும் நடைபெறும் நாளை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் மதுரை மக்கள்.
மரபை மீட்டெடுக்க தெப்பக்குளம் மீண்டும் உயிர் பெறுமா? அதற்கான நடவடிக்கைகள் எப்போது? தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் ஜெகநாத். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.